திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி எங்களை ஓட்டுக்காக மட்டும் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நீண்ட நெடுங்காலமாக அங்கம் வகிக்கும் ஒரு தேசிய கட்சி நாங்கள். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்பதில் என்ன தவறு என்று பேசியிருக்கிறார் KS அழகிரி. ஏற்கனவே விசிக இந்த கருத்தை பேசி வந்தது குறிப்பிடத்தக்கது. திமுக அதிகார மையத்தின் குவியலாக இருப்பதால் ஆட்சி அதிகாரம் வாரிசு அரசியல் இதில் வேரூன்றி இருக்கிறது. திமுக நிச்சயமாக காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகளின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளாது. ஆட்சி அதிகாரம் எல்லாம் அவர்கள் குடும்பத்திற்கு மட்டுமே சொந்தமானது. ஆகவே கூட்டணி கட்சிகள் நினைக்கும் எதுவும் நடக்காது. மேலும் கூட்டணிக்குள் குழப்பம் ஏற்பட்டு கூட்டணியில் பிளவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் பிளவு என்று கூறிக்கொண்டிருக்கும் திமுக அவர்களுக்குள்ளேயே இவ்வளவு பெரிய விரிசல் ஏற்படுகிறது என்று எப்பொழுது உணர்வார்கள்? மேலும் திமுகவின் வாரிசு அரசியல் மற்றும் அதிகார மையம் கருணாநிதி முதல் இன்பநிதி வரை தமிழ்நாட்டில் குறுநில மன்னர்களாக வலம் வரும் திமுக அமைச்சர்கள் மற்றும் அவர்களுடைய வாரிசு அரசியல் இது பற்றி மக்கள் எல்லாரும் சிந்திக்க தொடங்கியுள்ளனர்.